பிகாஸ் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் டெஸ்ட் எடுக்கிறது. ஃபீவர்னு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே 1 month 1.5 month கழிச்சு தான் உங்களுக்கு பார்க்குறக்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டல் வந்து க்ளோஸ்ட். நாம இவ்வளோ பெரிய கிஃப்டாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் டெஸ்ட் எடுக்கிறது. நான் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறேன்றதே என்னால் சொல்ல முடியல. எனக்கு நிறைய பேசணுன்னு கூட தோணலை. ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சுவலி நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களா இல்லையான்னு கூட தெரியல. பாசிட்டிவாக வந்தால் பார்ப்பீங்க. ஸோ எனக்கு தெரியல, ஐம் ஸோ நர்வஸ் அண்ட் நான் ஏன் இவ்வளோ ப்ளஷ் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் ஹோப். நான் நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ பார்ப்போம். நம்ம போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுப்போம், அப்புறமா நம்ம மற்றதெல்லாம் பேசுவோம். எனக்கு என்ன பேசணுன்னு கூட தெரியல. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். Three minutes வெயிட் பண்ணணும். இந்த 3 minutes வெயிட் பண்ணுறது தெரியாது. இது பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கு. It shows 2 lines. அதுவும் அந்த லைன் எவ்வளோ டார்க்காக இருக்கு. எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. இஸ் நாட் அட் ஹோம். வந்ததுக்கப்புறம் தான் சொல்லணும். ஐ ஹாவ் அ ஃபீலிங் இன்னைக்கு அவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்கன்னு. ஸோ அதுக்குள்ளே நான் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணணும் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இது பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு கூட எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. எனக்கு யோசிக்கும் போது நாங்கள் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கோம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் டெஸ்ட் எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் டைமே பாசிட்டிவ் வர்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக். எனக்கு தெரியல. நான் ஐ டோன்ட் நோ. ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு எப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன்ட்டு இருக்குது. பட் ஆனால் ஐ ஷுட் டெல்லும் நேரில். ஐயோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். பிகாஸ் வீட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம டாக்டர்கிட்ட உடனே பார்க்கணும். அண்ட் இங்கே டாக்டரை பார்க்குறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். நம்ம ஊர்லனா ஓகே இன்றைக்கி வீட்டில் டெஸ்ட் எடுத்தோமா வாங்க இப்போவே வந்து டாக்டர்கிட்ட போகலான்னு நம்ம கிளம்பிடுவோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நம்ம இங்கே கைனகாலஜிஸ்ட் கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். பிகாஸ் அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுவும் இல்லாமல் நார்மலாக நீங்கள் ஒரு கோல்டு ஃபீவர்னு ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினாலே 1 month 1.5 month கழிச்சு தான் உங்களுக்கு பார்க்குறக்கே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஃபீவராக இருந்தால் 3 days போயிடும். கோல்டாக இருந்தால் 1 week போயிடும். ஆனால் 1.5 month மேலே தான் உங்கள் அப்பாயின்மெண்ட்டே அதுக்கே கொடுப்பாங்க. அப்போ இதுக்கெலாம் நினைக்கும் போது எனக்கு இன்னுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு டாக்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எப்போன்னு கேட்குறேன். லெட்ஸ் ஹோப் சீக்கிரம் கிடைக்கும்னு. பட் ஆனால் நான் இந்த வேலையும் பண்ணி முடிச்சிட்டேன்னா, நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னா அவர்கிட்ட சொன்னேன்னா ஹி வில் பி வெரி ப்ரவுட் ஆஃப் மீ. லெட்ஸ் ஹோப்.
டாக்டர் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும்? இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் May 2nd. நமக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் 8:18 in the morning. 8:30க்கு தான் ஹாஸ்பிட்டலே ஓப்பன் ஆகுது. ஐ திங்க் வி ஷுட் வெயிட் அன்டில் தென். அதுக்குள்ளே ஐ ஷுட் பிளான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்லலான்னு. எனக்கு கையெல்லாம் நடுங்குது. நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரில. உங்ககிட்ட எப்படி சொல்லலாம்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. much later. ஸோ கைஸ், நான் வந்து ரெடி ஆகிட்டேன். என்ன பண்ண போகிறேன்ற ஐடியா எனக்கு இல்லை. சும்மா கடைக்கு போகலாம், போய் ஏதாவது திங்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு காட்டி அது சொல்கிற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு சும்மா பார்க்கலான்னு போகிறேன். ஆல்சோ நான் வந்து டாக்டருக்கு கால் பண்ணேன். இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஹாஸ்பிட்டல் வந்து க்ளோஸ்ட். நாம் ஒன்று நினச்சா வேறு என்னமோ நடக்குது. பிகாஸ் நேற்று வந்து பப்ளிக் ஹாலிடே இங்கே ஜெர்மனியில். ஸோ அதனால இன்னைக்கு பிரிட்ஜ் ஹாலிடே மாதிரி லாங் வீக்கெண்டு, Thursday, Friday, Saturday and Sunday. ஸோ அதனால லீவுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கூகுளில் வந்து ஓப்பன் தான் போட்டிருக்கேன். நான் கால் பண்ணி பார்த்தேன், க்ளோஸ்ட் ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் தான் வந்துச்சு. ஸோ அதனால நம்ம டாக்டரை பற்றி மண்டே தான் இனிமேல் யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு அவருக்கு என்ன பண்ணலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம், எப்படி சொல்லலான்றதை பிளான் பண்ணலாம். நான் இன்னும் அவங்கள எப்படி வீட்டுக்கு சீக்கிரம் வர வைக்கிறது அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. பட் இப்போ போய் நம்ம ஷாப்பில் ஏதாவது நமக்கு திங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்க போவோம். ஸோ அதை பொறுத்து தான் நான் எப்படி சொல்லணும், என்ன பண்ண போகிறேன்றதை நான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஷாப்புக்கு போகலாம். கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எனக்கு ரொம்ப அழகான திங்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ ரொம்ப நிறையாலாம் இல்லை, சும்மா ஒரு இல்லை நான் இப்போ சொல்லலை. அவரை என்னென்னு அது பார்க்கும்போது நீங்கள் அவர் கூட சேர்ந்து பாருங்கள். அண்ட் இப்போதைக்கு நான் அவங்கள என்ன சொல்லி வர வைக்கிறதுன்னு தெரில. பிகாஸ் நான் இப்படி ரெடியாக இருந்தேன்னா கண்டிப்பாக ஏதோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அதனால பிளானிங் அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னு. பட் நான் அந்த கிஃப்டெல்லாம் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு கால் பண்ணுறேன். பிகாஸ் நான் ஏதாச்சும் சொன்னால் உடனே அவங்க வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் தான் கால் பண்ணணும். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. இது மார்னிங்கே எனக்கு வந்து கிவி வந்து பீல் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க சாப்பிட்ணுன்னு. நான் கடைக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் அதை சாப்பிடல. இப்போ தான் சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு நான் கிஃப்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பசில் மாதிரி ஒன்று பண்ணலாமான்ற ஒரு ஐடியாவில் நான் அந்த பேப்பர்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். பட் இதில் என்ன எழுத போகிறேன்னு எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவருக்கு கால் பண்ணும்போது நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். என்னோடய கிஃப்டெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு. பிகாஸ் நான் சும்மா வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது டவுட் வரக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் என்ன சொல்லலான்ட்டு இருக்கேன்னா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தனியாக இருக்குது, எங்கேயாவது வெளியே போகணும் போல் இருக்குதுன்னு சொன்னேன்னா ஓகே நீ ரெடியாரு, நம்ம ஈவினிங் வெளியே போகலான்னு எப்போவுமே சொல்லுவாங்க நான் அப்படி சொன்னால். ஸோ அதனால நான் வந்து அதான் சொல்லான்ட்டு இருக்கேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு வெளியே போகணும், ஸோ நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்தோடனே போகலாமான்னு கேட்டால் ஓகே நீ ரெடியாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து இப்போ பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ நான் கூப்பிட்டு கால் பண்ணி பேசி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்கன்னு. அவங்கக்கிட்ட பேசிவிட்டு நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்ணுறேன். நான் வந்து கால் பண்ணி பேசிட்டேன். ஐயோ எனக்கு அவங்கக்கிட்ட அப்படி சொல்லவே ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் சோகமாக அப்படி பேசினேன்னா அவங்க வந்து உடனே ஓகே ஓகே நான் வந்துடுறேன், ஒரு ½ அன் ஹவரில் வந்துடுறேன் நீ இரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க வரக்குள்ளே நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பட் ஆனால் என்னை இப்படி பார்த்தா அவங்களுக்கு சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதா என்னன்னு தெரியலையே.
பட் ஆனால் நம்ம கொஞ்சம் அப்படியே ஆக்டிங்கை மெயின்டைன் பண்ணுவோம், என்ன பண்ணுறாங்கன்னு வந்தால் தான் தெரியும். இது வந்து ஒரு கேம், நான் வந்து ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். ஸோ அதுதான் நம்ம இப்போ விளையாட போகிறோம். இது சும்மா ஒரு பசில் மாதிரி. ஓகே. இதில் நிறையா எழுதியிருக்கோம். அதை வந்து ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி அதை வந்து என்ன நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அதான் கேம். ஓகே ஓகே, எடுத்துக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். யூ யூ க்ளோஸ் ஸ்டில். ஓகே, யூ க்ளோஸ் ஸ்டில் லேட்டஸ்ட் ஆதே இது ஈஸியா இருக்கும். நைஸ் எவ்ரி. ஓகே, நான் யூ ஓகே ஈஸியா இருக்கும். கரெக்ட்டா? ஓகே, கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டா தெரியாது நமக்கு. அது எப்போ சொல்லுவேன் அது மட்டும் நல்லா தெரியும். ஓகே, ரெண்டு பேப்பர் மாறி இருக்கு. அந்த ரெண்டு பேப்பர் மாறிச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். You are my greatest blessing. I still fall for you every single day. Close your eyes. ஓகே, கரெக்ட். Okay. அது என்ன சொல்லுது? Close your eyes. Eyes close பண்ணனும். Eyes close பண்ணனும். ஓகே. Eyes close பண்ணனும். ஓகே. இப்போ பாருங்க. ஓபன் பண்ண கூடாது. ஓகே. நான் சொல்லும் போது தான் ஓபன் பண்ணனும். ஓகே. Open your eyes. ஏய், இவ்வளவு பெரிய கிஃப்டா இருக்குது. ஓபன் பண்ணலாமா? இங்க 2 வந்தா பிரெக்னன்ட்டா? இங்க வரலனா பிரெக்னன்ட் இல்ல. இது போய் வாங்கிட்டு வந்தியா? இங்க போயா? எப்படி வாங்கிட்டு வந்த? இங்க இருந்துச்சா? எங்க? கிக்ல. எடுத்து பாருங்க அந்த Dress. எப்போ போன? காலையில போயிட்டு வந்தேன். சூப்பர். ஸோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிகாஸ் எங்களோட லைஃப் டைம் ஒரு ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நாங்களும் ஹாப்பி, இதை பார்த்ததுல நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்னோட ப்ரெக்னென்சி ஜேர்னி வீடியோஸ் தான் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்ப்பீங்க. ஸோ என்னோடய ப்ரெக்னென்சி வீடியோவோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். ஸோ until then, டேக் கேர். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.